السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகளாருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதனுடைய நன்மைகள் என்ன என்ற ஒரு தலைப்புல இன்று தமிழ் இஸ்லாஹி சென்டர் ஒரு தலைப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்றதையும் நாம் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டா இந்த தலைப்பை படிக்கிறது அவசியம் என்னன்றதை நாம் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வோட வரலாறு, ரசூலோட வரலாறு தெரியாமல் ஒரு மூமின் நிற்கலாமா? ரசூலுல்லாஹ்வோட வரலாறு முழுசா தெரியாம ஒரு மூமின் இருந்தா உண்மையா அவர் ரசூலுல்லாஹ்வை முஹப்பத் வைக்கிறான்னு நம்ம சொல்லலாமா? சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நான் அதுக்காக ஒவ்வொரு சஹாபியோட பேரு, அந்த ஆண்டு, டேட்டு அப்படியே நான் சொல்ல வரல. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, அவங்களோட பிரச்சாரம், சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, என்னென்ன நடந்து, இந்த விஷயங்களை ஓரளவுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சு வச்சிக்கலன்னு சொன்னா என்னைய பொறுத்தவரையும் அவர் ஒரு குறைபாடு உள்ள ஒரு மூமினாகத்தான் வல்லாஹு அலம் நமக்கு விளங்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முக்கியமா நம்ம படிக்கணும். எப்படி நம்ம ஹதீஸ்களுடைய விளக்கங்களை படிக்கணுமோ, குர்ஆனுடைய தஃப்சீர்கள் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமோ, ஃபிக்ஹுடைய மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எப்படி நிறைவேற்றுறதுன்ற விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுமோ, அதே மாதிரி சீரா என்பது மிக முக்கியமானது. அப்ப நாம் இன்னைக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை நாம் ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற சப்ஜெக்டை எடுக்க முன்னுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தின என்னடா, நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, நமக்கு கிடைக்கிற நேரம் கொஞ்சம் தான். இந்த வியாழக்கிழமை வாரம் நாம ரைட், வியாழக்கிழமை நமக்கு பயான் இருக்குதுண்டா நம்மளோட ஷெட்யூல் எல்லாமே நாம் எப்போவுமே அந்த மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி நம்மளோட ஷெட்யூல்களை கொஞ்சம் அமைச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை பண்ணுவோம், நம்மளோட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு ஆக்கி அல்லது வேகமாக செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வருவோம். ஏன்னா கிடைக்கிற நேரம் இதுதானே. அப்போ இந்த ஒரு மணி தியானத்துக்குள்ள ரசூலுல்லாஹ்வோட சீராவையும் படிச்சு கொடுக்கணும், ஹதீஸினுடைய விளக்கங்களையும் படிச்சு கொடுக்கணும், தலைப்பு வாரியான பயானையும் பண்ணணும், தஃப்சீரையும் படிச்சு கொடுக்கணும், ஹதீஸினுடைய ஷரஹுகளையும் படிச்சு கொடுக்கணும்டா சாத்தியம் இல்லை. அதனால இதுக்கான விஷயங்கள் இப்போ உண்மையாக உங்களால் முடியும், எங்களால் வர முடியும்டா. டிஏசி இன்னொரு வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு முடியுமான ஒரு ஓய்வு நேரத்திலே உங்களுக்கு பயான ஏற்பாடு செஞ்சு தரத்துக்கோ அல்லது இந்த கிளாஸை நடத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கலாம். வழங்கா சொல்ல நாங்கள் ட்ரை பண்ணினோம், மக்கள் வரையிலன்றதால அது எங்களுக்கு செய்ய முடியாமல் போச்சு. அப்போ இதை உங்களோட கவனத்தில் சொன்னவனாக இது எப்படி போனால் இந்த சப்ஜெக்ட் வேற ஒரு பக்கத்தில் போகும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அதாவது சீராவை நாம் ஏன் தெரிஞ்சு கொள்ளணும், இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா முழுமைப்படுத்தினார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் அல் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை கொண்டு? அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சீரா அன் நபவியா, நபியுடைய இந்த சீரா வாழ்க்கை வரலாறு என்பது இபாரத்துன் அனிர் ரிசாலா, இது இந்த தூதுத்துவத்தினுடைய ஒரு இபாராவாகும். ரசூலோட வாழ்க்கை வரலாற்றை நீங்க படிக்கிறேன்டா என்ன அர்த்தம்டா, நபித்துவத்தை படிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அவங்க கொண்டு வந்த
அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டிய அவர்களது வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக்கு எப்படி, அவங்கள பண்புகளை பத்தி கேட்கணும். என்ன சொன்னாங்க? கான ஹுலுக்குஹு அல் குர்ஆனுடா. அவங்களோட பண்புண்டா அது குர்ஆன் தான். குர்ஆனை பார்க்குறீங்க தானே? குர்ஆனை நீங்க எழுத்துல பார்க்கறத நீங்க செயல்ல பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் பாருங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்பது வெறுமனே அது ஒரு மற்றவங்களோட வரலாறு படிக்கிற மாதிரி அல்லது ஒரு விஞ்ஞானியில வரலாறு படிக்கிற மாதிரி அல்லது நீலாம்ஸ்ட்ராங்கோட வரலாறு இல்லாட்டி உளவியல்ல உள்ள பெரிய ஒரு ஆள் அப்படி அல்ல. அது குர்ஆனை நடைமுறையாக வாழ்வியலாக நாம் பார்க்கிற ஒரு வரலாறு. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் மாற்றம் அல்லது ஒரு சரியான சிந்தனையை நோக்கி அந்த சிந்தனை புரட்சி, அது ஏற்படுத்திய விளைவு, அந்த விளைவை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்ட பிரயத்தனம், முயற்சிகள், அதற்காக அவர்கள் எதிர்நோக்கிய சோதனைகள், சவால்கள், கஷ்டங்கள், அந்த சத்தியத்தை அந்த கரடுமுரடாக இருந்த அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் அவர்கள் எதிர்கொண்ட தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் சொல்லி வேறு. அல்லாஹு அக்பர். எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை படிக்கிற நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையா நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இதுல சில நேரம் ஊருடைய தலைமைகள் அல்லது ஒரு ஒரு பள்ளி தலைமையோ அல்லது வேற ஒரு தலைமைத்துவம் அப்படின்ற ஒரு இடம், ஒரு தலைமைத்துவம் என்ற இடத்துக்கு ஒருவர் வாரதா இருந்தால் என்னை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை முழுமையா படிச்சு விளங்கின ஒருவர் தான் சமுதாயத்தின் தலைவராக இருக்கும். அற்புதமான வரலாறு. நான் உங்களுக்கு சில விஷயங்களை உதாரணமா சொல்லுவேன். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இருக்குது, சும்மா நாம நினைக்கிற மாதிரி இல்லை. இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இருக்குது அது ஒரு முஅஜிஸான்றாங்க. முஅஜிஸாண்டா அற்புதம். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிச்சாலே அதே போதும் அவங்க கொண்டு வந்த தூதுத்துவம் உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. நீங்க வேற ரசூலுல்லாஹ் என்னென்ன முஜிசா பண்ணாங்க, அற்புதம் பண்ணாங்க, சந்திரனை பிளந்தாங்க, இது உங்களுக்கு தேவையில்லை. வாழ்க்கையே ஒரு அற்புதமாகத்தான் இருக்கு. அவ்வளவு அருமையான அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாங்க படிக்கணும். அது நாங்க படிக்கிறதால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் குர்ஆன்ல? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்றோம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. உஸ்வத்துன் ஹஸனா. உஸ்வத்துன் ஹஸனாண்டா என்ன? அழகிய முன்மாதிரி. உஸ்வாண்டா முன்மாதிரி, ஹஸனாண்டா அழகான. அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றோம். யாருக்கு இருக்கிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறானோ அவனுக்கு முன்மாதிரி. மற்றவங்களுக்கெல்லாம் சினிமாக்காரன் தான் முன்மாதிரி. அல்லாஹ்வையும் தூதரையும் மறுமை நாளையும் எவர்கள் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் நமக்கான ஒரு ரோல் மாடல் சொல்லுவாங்க. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை நம்ம சமூகம் தெரிந்து கொள்ளாததன் விளைவாக, ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு நாங்க முழுமையாக வழங்காததன் விளைவாக எவனையோ ஹீரோன்னு நினைக்கிறோம். பணத்துக்காக, போதைக்காக, ஒழுக்கக்கேட்டுக்காக, ஒழுக்கக்கேட்டை விதைக்கக்கூடிய சினிமா நடிகர்களை, மோசமானவர்களை, இந்த உலகத்துல பொருளாதாரத்துக்கு பின்னால போகக்கூடியவர்களை ஹீரோன்னு நினைக்கிறான். இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்களே. 41 பேர் என்ன பெரிய யுத்தத்துல மொதா போனாங்க, விஜய் பார்க்க வந்ததான். நான் கேட்கிறேன், இவனை என்னத்துக்கு போய் பாக்குறீங்க? விஜய் என்னப்பா சாதனைன்னு பார்த்தா அவன் சினிமாவில் நடிச்சுக்கிறான். இது உண்மையா ஒரு முஸ்லீம் சமுதாயம் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க நான் நினைக்கிறேன். முஸ்லீம் சமுதாயமும் இந்த இதுக்கு பின்னால போற கொஞ்சம் கூட்டம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லகும் பாஅம் பிபாஇன். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள், முளத்துக்கு முளம், சாணுக்கு சாண். ஹத்தா எதுவரையும் லவ் தஹலு ஃபீ ஜுஹுலி தப்பின். உடும்புட பொந்துக்குள்ள போய் அவங்க நுழைஞ்சாலும் லதஹல்துமூஹுன்னா, நீங்களும் போய் நுழைவீங்கன்னாங்க. யாருக்கு பின்னால? இந்த அந்நியர்களுடைய, யூதர்களுடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தை இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சரியான சுன்னாவை, அவங்களோட வழிகாட்டுதல், அவங்களோட சீராவை, அவங்களோட வாழ்க்கையை தெரியாததன் விளைவாக எவ்வளவு பட்டு மோசமான கலாச்சாரங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாக்குது. திருமணம் எடுத்தா என்னவெல்லாம் பண்றாங்க.
சுப்ஹானல்லாஹ். நீங்க பாக்குறீங்க கல்யாண வீடுகளில் போனா எது இது முஸ்லீம் கல்யாண வீடா இல்லாட்டி கிறிஸ்தவ கல்யாண வீடா இல்லாட்டி யூதண்ட கல்யாணமா, என்னடா நடக்குது? இஸ்லாம் எவ்வளவு அழகான நாகரிகமான ஒழுக்கமான கல்யாணத்துல பொண்ணை சோட்டிச்சு பெரிய ஹோல்ல அப்படி வைக்கிறாங்க, மாப்பிள்ளை முன்னே வச்சுக்கிறாங்களாம். இது கலாச்சாரமா? இது எங்கேருந்து இந்த கலாச்சாரம் வந்து என்னடா? அது பொண்ணுண்டா வைக்கத்தானே வேணும். ஏன்னா பொண்ணுண்டா எல்லாருக்கும் எக்ஸிபிஷனா நடக்குது அங்க பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாருக்கும். சுப்ஹானல்லாஹ், நடக்கிற அனாச்சாரங்கள் கொஞ்சமா நஞ்சமா. பெண்கள் ஒரு அணிஞ்சிக்கிட்டு வராங்களா, ஆணும் பெண்ணும் கலந்து இசை, ஹராமான விஷயங்கள், இஸ்லாம் தடுத்த விஷயங்கள், ஆபாசங்கள், சினிமா, கூத்து, கும்மாளம். நான் ஒரு முறை இவங்களோட ஊருக்கு தான் போயிருந்தேன், காரைக்கால் கோஜிகுலா. இவங்களோட ஊரை சொல்றேன், நான் உங்க ஊர்ல கண்டத்தால சொல்றேன். பார்த்தா பெண்ணாம்பரிய போஸ்டர் ஒட்டிக்குது, கல்யாண அழைப்பா. யாரோ சினிமாக்காரன் பேரெல்லாம் போட்டு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப நாள், நான் அப்துல் மீஷரா தான் பார்த்துட்டு போட்டோ இருக்குது என்கிட்ட. சுப்ஹானல்லாஹ், என்னடா இது கல்யாணம், முஸ்லீம் கல்யாணமா இது? அவரெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க வராராம், என்னமோலாம் போட்டு. அல்லாஹ் அக்பர். நான் எதுக்கு சொல்லண்டா, ரசூலுல்லாவுடைய வரலாறு நமக்கு தெரியலன்னு சொன்னா, அது நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரலன்னு சொன்னா, அதை நம்ம படிக்கலன்னு சொன்னா, அந்நியவண்ட வரலாறு தான் நமக்குள்ள வரும். இதுதான் உண்மை, அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹில் அலீம். நிறைய கலாச்சாரம் சீர்கேடு இன்னைக்கு எல்லாமே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். ஒரு ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசினா அவங்களுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், நம்மளோட நோக்கம் என்ன? நம்ம எந்த உலகத்தில் பிறந்தோம்? எனவே ரசூலுல்லாவுடைய அந்த வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். படிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல தனியா இருந்துக்கிற ரசூலோட வரலாறை படிக்கணும். சில நேரம் வல்லாஹி சகோதரர்கள் நான் சொல்றேன், கண்கள் கண்ணீரை வடிக்குது. என்ன வரலாறா இது? எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றாங்க? நான் பல உதாரணங்கள் இதில் நான் கொஞ்சம் சொல்றேன். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில எதில எல்லாம் முன்மாதிரி இருக்குதுண்டா, அவங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி மேற்கொண்டார்கள் என்பதிலே முன்மாதிரி. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதிலே முன்மாதிரி இருக்கிறது. ஒரு போர் வீரராக எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதிலே நிம்மதி. நாம எல்லாம் என்ன உமர் பின் கத்தாபுடைய வீரத்தை பத்தி பேசிக்கிறோம், அபூபக்கருடைய வீரத்தை பேசுவோம், அலி பின் அபி தாலிபுடைய வீரத்தை பேசுவோம், காலித் பின் வலீத் பின் வீரத்தை பேசுவோம். ஆனா ரசூலோட வீரம் தெரியுமா என்னன்னு? சஹாபாக்கள் சொல்றாங்க, போர் உக்கிரமடைஞ்சா ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்து நின்றுவாங்க. அப்படி நிற்பாங்க ரசூலுல்லாஹ். சும்மா சாதாரணமான இல்ல, ஹுனைன் போர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா. நிறைய இடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். வயௌம ஹுனைன், ஹுனைன்லே உதவி செஞ்சான். இதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இந்த சம்பவம் வாரத்துக்காக சொல்றேன். இல் அஜபத்கும் கஸரத்துக்கும் அல்லாஹ் சொல்றான். அந்த ஹுனைன் போர்ல வந்து என்ன நடந்துன்னா, சஹாபாக்களோட பெரும்பாலான ஆட்களோட எண்ணத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு. இந்த மனுஷன் எண்ணம் ரொம்ப கவனமாயிக்கணும். நமக்கு பின்னால் ஒரு 10 பேர் ரெண்டவுடனே நம்ம சத்தமெல்லாம் உயர்றது, நம்ம தனியாக ரெண்டவுடனே அடங்கி போறது அப்படிக்கப்படாது. எப்ப இருந்தாலும் நீ இஹ்லாஸா இருந்தா எல்லா நேரத்திலையும் உன்னோட நிலைமை ஒண்ணுதான். ஆட்களை கண்டா ஒரு மாதிரி இல்லாட்டி ஒரு மாதிரி தான் நம்ம ஆக்கும். இந்த சேத்துல என்ற ஹம்பு மாதிரி நமக்கு சாதகமா இருந்தா அங்க இடத்துல பேசுறது, இல்லையா எனக்கு பிஸி நான் அந்த பேத்து வரணும் போறது, இது கூடாது. டபுள் வேஷம். அப்போ ஹுனைன் யுத்தத்தில் என்ன நடந்துன்னு சொன்னா, பத்ர் போர்க்களத்தில் 300 சொச்சம் பேர் முஸ்லிம்கள், காவிர்கள் 1000 பேர். இவங்கட ஆயுதமும் இல்லை. அந்த பக்கம் ஃபுல் பவர்ல வந்திருக்கிறாங்க, சாப்பாடு ஆயுதம் ஒட்டகம் எல்லாம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர்ன்றாங்க. பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். வஅன்தும் அதில்லா, நீங்க கொஞ்சமா தான் இருந்தீங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? உதவி செஞ்சான். 300 சொச்சம் பேர் 1000 பேர் எடுத்தாங்க. இங்க ஹுனைன் எப்ப நடக்குது தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நடந்து உயிர்த்தோம். அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே பெரிய ஒரு கிரௌட் ஒன்று இருக்குது. இப்போ மதீனாவிலிருந்து வந்தவர்கள், மக்காவில் புதுசா வந்து இஸ்லாம் தேற்றவர்கள் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலன்னு சொல்றாங்க. இவங்க ஒரு 2-3 கோத்திரத்தார்கள், தாயிஃப்ல உள்ள தாயிஃப் அந்த கோத்திரத்தார்கள் 2-3 பேர் கோத்திரத்தார்கள் எதிர்க்கிறது தான் போறாங்க. இவங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன நினைப்பு வருதுண்டா, சும்மா கொசுவை போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டு வந்துடலான்னு மாதிரி நினைச்சாங்க. நாங்க 313 பேர் 1000 பேரை வெண்டாங்க, இப்ப நாங்க 10,000 பேர் போறோம், ஒரு சின்ன ஒரு கூட்டம் தானே, இவங்களை அடிக்கிற பெரிய விஷயமா? ஒரு மூமின் உள்ளத்துல என்ன வரணும்னா, வெற்றி தோல்வின்றது நம்மட தைரியத்துல கூட்டத்துல வாரதில்ல, அல்லாஹ் தந்தா தான் வெற்றி. அல்லாஹ் தான் வெற்றி தரணும். எங்கட கிரௌடால நாங்க எல்லாம் செஞ்சிடலான்னு பெருமை வந்துடப்படாது. இந்த எண்ணம் சஹாபாக்கள்ல சில பேருக்கு வந்துட்டு, அதுவும் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஆளுங்க தானே நிறைய பேர். அப்ப வந்த உடனே அல்லாஹ் சொல்றான், இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், நீங்க பெரும்பான்மையாக இருந்தீர்கள் என்பது உங்களை ஆச்சரியப்படுத்தியது, பெருமைப்படுத்தியது. அல்லாஹ் சொல்றான், ஃபலன் துக்னி அன்கும் ஷைஅன், உங்க பெரும்பான்மையால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. வாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹ்மத், விசாலமாக இருந்த பூமி உங்களுக்கு சுருங்கி போய்விட்டது. சும்மா வல்லைத்தும் முதுபிரின், ஓட ஆரம்பிச்சிட்டீங்க.
இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் கடிவாளத்தை பிடிச்சி நிற்கிறாங்க, ஓடுறாங்க. அந்த நேரம் அந்த மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்துக்கு வந்த நிறைய பேர் விளங்கி வரல. எப்படி வராங்கன்னா, அதாவது மக்கா அந்த காபத்துல்லாவை யாராவது ஒருவர் கைப்பற்றினால் அவரு உள்ள வாரத்துக்கு முன்னுக்கு அழிஞ்சிரும், அழிஞ்சா அவர் பாத்தில். காபத்துல்லா வந்து கைப்பற்றினா அவர் உண்மையான ஆளா தான் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் அந்த அபாபில் பறவை கொண்டு அந்த யமன்ல இருந்து வந்த ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டது காபத்துல்லாவை. ஆனா மக்காவில் உள்ள காவிர்களை பொறுத்தவரை அவங்க காவிர்களா இருந்தாலும் காபா உள்ள அல்லாஹ்வுடைய வீடு, யாராவது கைப்பற்ற வந்தா அல்லாஹ் அழிச்சிருவான் அப்படி நம்பிக்கையில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கைப்பற்றிட்டாங்களே, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்? இவர் உண்மைதான். இப்ப ஹுனைனுக்கு போய் ஓடி வராங்க தானே, ஓடி வரக்குள்ள சொல்லிட்டு வராங்க, முகமது சூனியம் வச்சார் தானே, இப்ப இல்லாம போச்சுட்டாங்க. அப்படின்னா சூனியம் வச்சுதான் காபத்துல வெற்றி கொண்டாராம். அதனால நம்பினாங்க, அப்படி சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் இது காதுல உழுது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹுனைன் போர்க்களத்தில் எதிரிகளை நோக்கி செல்கிறார்கள். என்ன சொன்னாங்க? அன நபி லா கதிப்னா, நான் நபி தான், நான் பொய் சொல்றவன் அல்ல. அன இப்னு அப்துல் முத்தலிப்னா, அப்துல் முத்தலிபுடைய பேரன் தான் சொல்லி போறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்து பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. உஹதுல எங்க நின்றாங்க? எதிரி கிட்ட நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பயந்து ஒரு ஆளெல்லாம் கிடையாது, வீரத்தில் அப்படிப்பட்ட வீரம் ரசூலுல்லாஹ்வுடைய வீரம். எனவே ஒரு போர் தலைவனாக எப்படி நடந்தார்கள் என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரிக்கு ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொண்டார்கள். இன்னைக்கு பொதுவாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு கேட்டா, பொதுவாக நம்ம ஊர்கள் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம், தலைமைத்துவம் என்பது சில தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் என்னன்னு பார்த்தா அவருக்கு மார்க்கம் ஒரு சொட்டும் தெரியாது. அடிப்படையா மார்க்கம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஒரு சமூக பொறுப்பு, ஒரு தலைமைத்துவம் பேசிக்கா அவங்களுக்கு பெரிய ஆலிமா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. மார்க்கத்தில் அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவர் தலைவராக இருக்க தகுதி. தலைமைத்துவம் என்பது வெறும் அவர் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாரு, இல்லாட்டி ஏஜிஎஸ்ல வேலை செய்யறாரு, இல்லாட்டி அங்க அப்படி இப்படின்னு அப்படி வைக்கிறதில்ல இஸ்லாமிய தலைமைத்துவம். அவர் மார்க்க அறிவுள்ளவராக இருக்கணும். பொதுவாக ஒரு சமூகம் என்று வார நேரத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப இதையெல்லாம் ஒரு தலைவர் தன்னுடைய அந்த எப்படி அதை எதிர்கொள்றது என்பதற்கான ஒரு ஆளுமை அவருக்கு இருக்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை ஃபுல்லா படிச்சுக்கணும். நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர் என்ற இடத்துல சில முடிவுகள் எடுப்பாங்க. நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு சில ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படின்னா டைம் கூட்டிட்டோ. சில ஆட்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, ஒரு சமுதாயத்துல எல்லாமே ஒரு ஜாதி இந்த கேஸ் மாதிரி நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி நூலுக்கு பார்த்துட்டு நிற்கிறேன், நான் கொஞ்சம் வெள்ளை விட்டு அப்படி அல்ல. ஒரு தலைமைத்துவம் என்பது இதெல்லாம் எதிர்கொள்ற நல்ல ஆளுமை மிக்கவர்களாக இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் இது, நான் சொல்றது சரியா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஊரை பொறுத்தவரையும் திடீர்னு எமோஷன் அவர் வைப்பான், அப்படித்தானே? திடீர்னு எந்த ஒரு விஷயத்தையும் அவன் வந்து நல்லதா பார்க்க மாட்டான். சிலவன் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சிலவன் நல்ல நோக்கத்தில் செய்யப்பட்ட விஷயங்களை மோசமாக்கிடுவான், மோசமான நோக்கத்தில் செய்யப்பட்ட விஷயங்களை நல்லதாக்கிடுவான். சில வளவாளர்கள் இருப்பாங்க, அந்த வளவாளர்களை நாம் எப்படி கையாள்றது என்பதுல அவன் முரட்டுத்தனமான ஆளா இருப்பான். அவனை எப்படி ஹேண்டில் பண்றது, அவனை எப்படி சமுதாயத்துக்குள்ள கொண்டு வரது, எப்படி அவனை மார்க்க பணியில ஈடுபடுத்துறது, எப்படி அவனை பள்ளிக்கு கொண்டு வரது, எப்படி அவனை சீர்படுத்துறது, இது ஒரு தலைமைத்துவத்துக்கு நல்ல ஒரு ஐடியா உள்ள ஒரு சரியான ஒரு ஆளுமை உள்ளவர்களாக அவங்க இருக்கணும். சில பிரச்சனைகளை பாருங்க. உமர் இப்னு கத்தாப் நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை எப்ப நடந்தது? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஹிஜ்ரி எத்தனை? ஹிஜ்ரி ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. 10 கெசிங்ல சொல்ல வேணாம். 6 நடக்குது. ஹிஜ்ரி 6 நபித்துவம், அதாவது ஹிஜ்ரத்து போய் 6 வருஷத்துக்கு பிறகு நடக்குது ஹுதைபியா உடன்படிக்கை. நான் இன்ஷா அல்லாஹ் ரசூலோட வரலாறு படிப்பிக்கும் போது இந்த ஹுதைபியாண்டா என்ன, அதுல என்ன நடந்தது இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தார். அந்த உடன்படிக்கை உங்களுக்கு இந்த ஓரளவுக்கு சுருக்கமா சொல்றேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு நாங்க என்ன செய்வோம், மக்காவுக்குள்ள உம்ரா செய்யறதுக்காக வராங்க. தெரியும் அவங்களுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அந்த பயணத்துக்கு பின்னால சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தலைவர் சும்மா சாதாரண ஒரு ஆள் அல்ல, அவர் சும்மா சாதாரணமான ஆள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் உள்ளவர். அது இல்லாம ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றோன்றது சும்மா இல்லை. நம்மளெல்லாம் இப்படியெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம செய்யலாமான்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் செய்வார். ஆனா அதுக்கு பின்னால என்ன நடக்கும்ன்ற தூர நோக்கோட செய்வார். சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்கறத கோலத்தனம் நினைப்போம், அப்படித்தானே? ஆனா அது கோலத்தனம் அல்ல, அதுதான் வெற்றியின் ரகசியம் என்பது ஆளுமை உள்ளவர்களுக்கு தான் தெரியும். இந்த எமோஷன் பார்ட்டி இது என்ன, இது இப்படி செய்றீங்கன்னு நினைப்பாங்க. அப்ப ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்தா மறைச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் எல்லாம் இஸ்லாத்துக்கு வரல ரலியல்லாஹு அன்ஹு.
அவர் தான் மெயின் கேப்டனாக நிற்கிறார் வழிமுறைக்கிறதுல. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க ஒரு மாதிரி. அதில் நிறைய சம்பவங்கள் நடக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, அது நீண்ட சம்பவமாக மாறும். அந்த இடத்துல உள்ள போக இல்லாதுன்னு காஃபிர்கள் மறைச்சிக்கிறாங்க. ஆனால் யுத்தமும் அவங்களுக்கு பண்ற அளவுக்கான நிலைமையில இல்லை. அவங்க நிறைய தோத்து போய் தான் இருக்கிறாங்க, நிறைய அழிவுகளை சந்திக்கிறாங்க மக்கால உள்ள குறைசிகள். ஆனா உள்ள உடையில அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை என்னன்னா, அந்த மக்கா அந்த என்றது குறைசிகளுக்கான ஒரு கௌரவ இடமாக அன்றைய அரபுலகத்தில் இருந்தது. காபத்துல்லா விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க டோட்டல் தோல்வி தான், அவ்வளவுதான். அப்ப ரசூலுல்லாஹ் உள்ள வந்து உம்ரா செஞ்சுட்டு தவாப் செஞ்சுட்டு போனாங்கன்னா ஒட்டோவா அவங்க தோல்வி என்பது உறுதியாகிரும். ரசூலுல்லாஹ் உடல்ல அதுல ரெண்டு விஷயம் நடக்குது. முதலாவது விஷயம் என்னன்னா, உஸ்மான் இப்னு அஃபான பேச்சுவார்த்தைக்காக அனுப்புறாங்க, வழங்க தூதுவராக அனுப்புறாங்க. நாங்க ஏன் வந்தோம்ன்றத அந்த குறைசி தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் போனவங்க வர லேட் ஆயிட்டு கதையை கட்டி விட்டாங்க. என்னன்னா, அவரை கொண்டுட்டாங்க, உஸ்மான் இப்னு அஃபானை கொண்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ஆத்திரம். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, இந்த ஹரத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு அவங்க எந்த வகையான உடன்படிக்கைக்கு வந்தாலும், எந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நான் அதில் விட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. யுத்தம் பண்ண சண்டை பிடிக்க ரசூலுல்லாஹ் வரல. ஆனா உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு உடனே ரசூலுல்லாஹ்க்கு ஆத்திரம் தாங்க முடியல. சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க, ஒரு உடன்படிக்கை வாங்கினாங்க. என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டால் நாங்க ஒவ்வொருத்தரும் மரணம் வந்தாலும் போர் செய்யாம இங்க இருந்து போறலன்னா, அதுக்காக ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க. ஒரு மரத்தடிக்கு கீழே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக ஃபி ஷஜர். அதாவது வந்து மரத்தடிக்கு கீழே அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பையத்து செய்தவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, அது அந்த வசனம் தானே. அந்த இடத்துல உடன்படிக்கை பார்த்தா அது உஸ்மான் இப்னு அஃபான் கொல்லப்படல. இப்ப அதுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில ஒப்பந்தம் என்ன, அடுத்த வருஷம் தான் நீங்க உம்ராக்கு இந்த உம்ரா செய்ய வரணும். அவங்க பலிப்பிராணிகள் எல்லாம் கொண்டாந்துக்கிறாங்க, அதுக்குன்னு மாலை இட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. பலிப்பிராணிகள் எல்லாம் கொண்டு இப்போ உள்ள நுழையில நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாங்க, நம்ம பேசிக்கொள்வோம் அப்படின்னு. அதுல முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு போடுறாங்க. அது என்ன ரஹீம்னு ஒன்று போடுறீங்க, அது எங்களுக்கு தெரியாது. பிஸ்மிக் அல்லாஹும்ம நம்ம போடுவோம், அதைத்தான் நீங்க போடணும்டாங்க. சரி ரஹீம் அழிச்சுடுங்கடாங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதுறாங்க. சரி, சஹாபாக்கள் பெரிய இதுல நிக்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்தவரையும் எதுக்கு இவங்களுக்கு பயப்படணும் அப்படிதான் நிக்கிறாங்க. ஆனா சாதாரண ஆட்க மாதிரி ஒரு தலைவர் இருக்கப்படாது. நம்ம ஆட்க வந்து இந்த சர்வதேச அரசியலை பார்க்குற மாதிரி, என்ன அவன் அடிக்கிறான் தானே, ஏன் சவுதி அடிக்கப்படாது, அது அது வேற டாபிக், அது பிறகு பேசுவோம். சரியா? அடிக்க நம்ம ரெண்டு ரோட்ல இருந்து சண்டை பிடிக்கிற மாதிரி அவங்க அடிக்கணுமா? அடே இது என்ன நடக்குது, உலக அரசியலுக்கு பின்னால என்ன நடக்குது, இது என்ன ஷோ நடக்குது, யார் அடிக்கணும், என்ன இதெல்லாம் தெரியல, அடிக்க வேண்டியதானே. ஓ நீ போய் அடிய, சும்மா கண்ண நிக்கிறத போவேன், பலஸ்தீனுக்கு நான் அடிப்புறம் போவேன், சும்மா கதைக்கிறது. அது ஒரு சமூக தலைவர் என்பது சாதாரணமானவர் முடிவு அவர் எடுக்கலாது. அவருக்கு தூர நோக்கி இருக்கணும், இதுல எதை விட்டு கொடுக்கணும், எதை பிடிக்கணும். அப்ப என்ன செய்யறாங்கடா, ரைட் அழிச்சிருவோம், விட்டாச்சு. ரெண்டாவது பிரச்சனை வருது, முஹம்மதுன்னு போடுறாங்க, ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாவை ஏத்துக்கிட்டா நான் எங்க உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணணும், நீ ரசூலுல்லாஹ்னு நாங்க ஏத்துக்கிட்டா அவங்களோட பாசையில சரிதானே அவங்க சொன்னது. அதாவது இஸ்லாமிய பாசையில ரசூலுல்லாஹ்ன்றதை எல்லாரும் நபித்தோழர்கள் ஏத்துக்கிட்டாங்க, நாங்க எதுக்கு ஏத்துக்கொள்ளணும், நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் சொல்றாங்க. நீங்க ரசூலுல்லாஹ்னு நீங்க ஒப்பந்தத்தில் எழுதினா நாங்க எப்படி உங்களை தடுக்குது, நீங்க அல்லாஹ்வோட தூதர் நாங்க ஏத்துக்கொள்ள இல்லாத. அவன் பார்வையில சரிதானே அவன் சொன்னது. ரசூலா பார்த்தாங்க, அவன் பார்வையில அவன் சரியா தானே பேசுறான், அழிங்கன்னாங்க. அலி இப்னு அபீ தாலிப் சொன்னாங்க, நான் அழிக்க மாட்டேன். எழுதினவர் அவர் தானே. என்ன சொன்னாங்க, நான் அழிக்க மாட்டேன், ஏன் நான் உங்களை ரசூலா ஏத்திக்கிறேன், நான் எப்படி அதை அழிப்பேன், எந்த இடத்துல காட்டுன்னு அழிச்சுடுறாங்க. சரி, இதையும் விட்டுட்டாங்க. இன்னொரு ஒப்பந்தம் போடுறாங்க, இதுதான் கட்டு மோசமான ஒரு ஒப்பந்தம் அவங்க போட்டது. ரசூலா அதுக்கு எகிரியா வராங்க. எப்படி ஒப்பந்தம் போட்டாங்கடா, அதாவது இந்த மக்காலேருந்து யாராவது மதீனாவுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா நீங்க திருப்பி அனுப்பி விட்டுறணும். எப்படி மக்காலேருந்து யாராவது வந்தா, தப்பி வந்தா, ஓடி வந்தா, மார்க்கத்துக்காக வந்தா நீங்க என்ன செஞ்சிடணும், திருப்பி அனுப்பிடணும். மதீனாலேருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்க அனுப்ப மாட்டோம். எப்படி ஒப்பந்தம்? இப்போ ஒரு சமூக தலைவர் ஜோசுல ஆட்கள் ஐத்தியமா இதெல்லாம் உடையலுமா, இப்படி ஒரு ரசூலா ஐக்கியல. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால என்னவெல்லாம் நடக்க போகுது. ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்கணும், சரிதானே? என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஓகே என்ன, அதாவது இந்த இப்படி அந்த ஒப்பந்தம் எழுத கிட்டால அபூ ஜந்தல் என்று ஒருவர் வாராரு. அவர் காலையெல்லாம் சங்கிலியெல்லாம் புனைச்சு வச்சுக்கிறாங்க, அப்படி அநியாயம் பண்ணி வச்சுக்கிறானோ. அபூ ஜந்தல் விஷயத்துல என்ன சரி வந்திக்கிறார். இப்ப முஸ்லிம்கள் அவரை பாரெடுக்கணும், சொல்றாரு என்னை நீங்க பொறுப்படுங்கன்றாரு. ரசூல் அவருடைய தந்தை தான் அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமானார். அவர் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க ஒப்பந்தம் என்ன, வந்தா திருப்பி அனுப்பிடணும், அபூ ஜந்தல் அனுப்பிடணும். சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க. அவரை கடைசி ரசூல் சொன்னாங்க, பரவாயில்லை திருப்பி அனுப்பு. இப்ப மக்காவுக்குள்ள மறுபடி அவரை காலெல்லாம் புனைச்சு வச்சுக்கிறாங்க, சித்திரவதை பண்ணிக்கிறாங்க, அநியாயம் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஓகேன்றாங்க.
அதான் நான் சொன்னேன், ஒரு சமுதாயத்தில் இந்த ஜோஸ் உள்ள சில இளைஞர்கள் சில சின்ன பயலோடு நின்றுக்கிட்ட அடிக்கணும் விடப்படாதோடனே தலைவர் அந்த போக்குள்ள போகப்படாது. தலைவர் நிதானமாக தான் இருக்கணும். எப்போ ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமை இருங்க, இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் இஸ்லாம் கட்டுப்பாட்டை சொல்லுது. அவன் உன்னை முதுகு உடைக்கப்பட்டாலும் பொருளாதாரம் எடுக்கப்பட்டாலும் செவிமடு கட்டுப்படு. நீ ஒரு உன்னுடைய தலைவரிடத்தில் வெறுக்கத்தக்க ஒரு விஷயத்தை கண்டால் நீ அவரோட சண்டை பிடிக்காதன்னு சொன்னாங்க. ரசூல் சொன்னாங்க, நீங்க தஸ்மா துத்தினாங்க, நீங்க கட்டுப்படணும், அவருடைய விஷயத்தை கேட்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒரு தலைமைத்துவத்துக்கு மாறு செய்யலாது. உங்களோட எமோஷனுக்கு அவரும் எமோஷன் ஆகி கொண்டல்ல, அவரும் நிதானமா இருந்தா தான் சமுதாயத்தை ஒழுங்கா கொண்டு போகலாம். ஒவ்வொரு ஆட்களோட எமோஷனுக்கு அவர் ரோட்ல நின்றாருன்னா ஒரு சமுதாயம் அதாவது உடைக்கப்பட்டுரும், துண்டாடப்படும். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அபூ ஜந்தல் சொல்றாரு, எனக்கு நடந்த விஷயம் தெரியுமா, என்னையா நீங்க திருப்பி அனுப்புறீங்க, நான் எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறேன் தெரியுமா, உங்களுக்கு வந்தா அந்த மாதிரி ரொம்ப வேதனைப்படுறாரு. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாபுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஒப்பந்தம் முடிஞ்சது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, அலஸ்த நபியுன் ஹக்கான்னு கேட்டார். எப்படி கேள்வி, இந்த கேள்வி நினைச்சு உமர் இப்னு கத்தாப் பல வருஷங்கள் நிறைய தொழுதே நோம்பு பிடிச்சங்கிறார். நீங்க நபி இல்லையாண்டாங்கிறார். எப்படி நீங்க நபி இல்லையா, எப்படி கேள்வி. ரசூல் அதையெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. உமரோட சண்டைக்கு போனாங்க, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறா, நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்கலையே. தலைவர் அப்படித்தான் இருக்கணும், வாரவன் என்ன வேண்டாலும் கேட்பான். தலைவர் பொறுமையா தான் இருக்கணும். இல்ல இவன் இப்படி கேட்டா எனக்கு என்ன வாய் இல்லையா, நான் பேச தெரியாதா, நீ தலைமை இல்லை போ, பொறுமை இல்லாத உனக்கு எனக்கு தலைமைத்துவம். அப்ப கேட்ட உடனே நான் நபி தான், என்ன பிரச்சனை, நாங்க ஹக்லாம் நிற்கிறோம், அவன் பாத்தில் தானே, அவன் பாத்தில் தான். எதுக்கு யார் சொல்ல இவ்வளவு பயந்து விட்டு கொடுக்குறீங்கன்னாங்க, தான் அவனோட பிரச்சனை. எதுக்காக நீங்க இவங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுக்க வேணாண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அபூபக்கர்ட்ட போறாங்க, இவர் உண்மையா நபி தானே, அவர் சந்தேகத்தில் கேட்கல, நபியா இல்லையான்னு சந்தேகம் இல்லைங்க பிரச்சனை, நாங்க சத்தியத்தில் இருக்கிற ஆட்கள் தானே, அவங்க பாத்தில் தானே, எதுக்காக இவ்வளவு அநியாயமான ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் உடன்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பதில் சொல்லல, எல்லாத்துக்கும் அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. சரிதானே, திரும்பி அது முடிஞ்ச உடனே பழிப்பிராணியை அங்க உரி எடுத்து கொண்டு போகாம அங்கன அருங்கன்னு ஒருத்தர் ஒருத்தருமே அறுக்கல, ஏழான்ட்டாங்க, அறுக்கல. ரசூலுல்லாஹ் கவலை தாங்கலாம், பாருங்களேன் நான் சொல்றத ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. மனைவி உம்மு சலமா போயிருந்தாங்க அந்த பயணத்துல. உம்மு சலமா சொன்னாங்க, இப்போ என்ன உங்களுக்கு எல்லாரும் அறுக்கணும் அவ்வளவுதானே, நீங்க முதல்ல போய் அருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னாங்க. போய் அறுத்த உடனே சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கிட்டு அறுத்துட்டாங்க. அது முடிஞ்சு விஷயம். உமர் இப்னு கத்தாப் இப்படி கேட்டது அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனான்னு அல்லாஹ் அதுக்கப்புறம் வசனம் இறக்கி. அல்லாஹ் இந்த ஹுதைபியா திரும்பி போற நேரத்தில் இறங்கின வசனம் தான், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வெற்றியை நாங்கள் எதை இவ்வளவு விட்டு கொடுப்புக்கும் அல்லாஹ் சொல்ற பேர் வெற்றின்னா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விளப்பம் இல்லாம விட்டு கொடுத்தாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு தலைவர்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பயலோட எமோஷனுக்கெல்லாம் ஜோஸுக்கெல்லாம் இவர் ரோட்ல நின்று சண்டை பிடிச்சி நிற்கிற மாதிரியான ஒரு ஆள் தலைவர் ஐக்கியல. அந்த விஷயத்தை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இதுல என்னென்னலாம் நடக்கும். ஆல்ரெடி அவங்க டன், சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவங்க வீக், அதனாலதான் ஒப்பந்தத்துக்கே வந்திக்கிறானோ, இல்லைன்னா சண்டை யுத்தம் தான் பண்ணிப்பாங்க. ஏதோ வந்துருந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு, இது கண்டிப்பா உடைப்பானோ உடையும், அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நான் விட மாட்டேன் முடிக்க மாட்டேன்னு அங்க சண்டை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் மண்டியிட்டது சொன்னாங்க, அதாவது இந்த யானைப்படையை மறிச்சவன் இந்த ஒட்டகத்தை மறிச்சிட்டானாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் சண்டை குடிக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. ஒப்பந்தம் இல்லைன்னா அடுத்தது போர் தான். போர்னா என்ன நடந்திக்கும், ஹரத்துக்குள்ள போய் சண்டை நடந்திக்கும். ரசூலுல்லாஹ் அதை விரும்பல. வழங்குதா? அப்ப இது இந்த வரலாறு நீங்க சரியா படிச்சீங்கன்னா ஒரு தலைவர் எவ்வளவு நிதானமா இருக்கு, உச்சகட்டமான நிதானம் இதுதான். சுப்ஹானல்லாஹ், இதுல நமக்கு முன்மாதிரி. இதே மாதிரி இந்த பத்ர்ல ஒரு சம்பவம், நான் இதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நினைக்கிறேன். இதுலயும் பாருங்க, இப்ப பத்ர் உண்மையிலே யுத்தத்துக்கு போகல சஹாபாக்கள் போன என்னதுக்கு, அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை மறிச்சு, ஏன்னா மதீனால மக்கால எல்லாத்தையும் ஏற்கனவே இழந்துட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க அநியாயம் இழைக்கப்பட்டதுக்கு ஈடு செய்யறதுக்காக அந்த பொருளை எடுக்கத்தான் போனாங்க, யுத்தம் பண்ண போகல. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்றான், நீங்க வியாபார கூட்டத்தை நாடித்தான் போனீங்க, ஆனால் அல்லாஹ் அதை மாத்தினா. ஏன்? சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கு அல்லாவே செஞ்ச பிளான் தான் அது தப்பு வச்சது அல்லாவே செஞ்சான். இப்ப யுத்தத்துக்கு போனா, இப்ப மதீனாட எல்லைக்குள்ள ஏற்கனவே அகபா உடன்படிக்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக முன்னுக்கு, அதாவது நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டுல 2வது அகபா நடந்தது. 2 முறை சந்திச்சாங்க. 2வது அகபால 73 நபித்தோழர்கள் மதீனாலிருந்து வந்தாங்க. மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒப்பந்தம் பண்ணினாங்க மதீனாவுக்கு கொண்டு போறதுக்கு. அதுல அந்த ஒப்பந்தத்தில் அவங்க முக்கியமா என்ன சொன்னாங்கடா, மதீனாவின் எல்லைக்குள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றும். மதீனாட போர்டருக்குள்ள. சரியா? நல்லா விளங்கி கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை கொஞ்சம் பாருங்க. அப்போ இப்ப பத்ர் போர்க்களம் மதீனாட எல்லைக்கு வெளியே.
இப்ப நான் வந்தது வியாபார கூட்டத்தை மறைக்கிறதுக்கு. ஆனா இப்ப என்ன நடக்குதுண்டா, வியாபார கூட்டம் தப்பி போனது மட்டுமல்ல, மக்காவுல இருந்து இவங்களை எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய படை வருதுன்ற அடுத்த செய்தியும் வருது. வியாபார கூட்டமும் போயிட்டு படையும் வருது. ரசூலுல்லாஹ் இப்ப மஷூரா பண்றாங்க. ரசூலுல்லாஹ்ட எண்ணம் எப்படி இருந்துன்னா, வாரவங்களை எதிர்த்து சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை நினைச்சா அதை உடனே அவர் செய்யக்கூடாது. அதுக்கு தேவையான மக்கள் ஆதரவு அவர் முதலாவது திரட்டணும். சும்மா அவரா ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படாது. ரைட், வாங்க பதில் போவோம்னு சொன்னா எத்தனை பேர் வருவா வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு இந்த யுத்தத்துல கலந்து கொள்வாங்களா, எத்தனை பேர் உதவி செய்வாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இப்படித்தான் விஷயம், எதிரிகள் வாராங்க, எனக்கு நீங்க மஷூரா சொல்லுங்க, அஷீரு அலையன்றாங்க. இப்ப மஷூரா யாரெல்லாம் சொல்றாங்க, மக்காவில் உள்ளவங்க சொல்றாங்க. மக்காவில் உள்ளவங்க ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க சண்டை பிடிப்போம்னா சொல்லுவாங்க. ஆனா மக்காவில் உள்ளவங்க மட்டும் இந்த மஷூராவை சொல்லி நாங்க சண்டைக்கு வாரோம் பிரச்சனை இல்லைண்டா அந்த யுத்தத்துக்கு பலம் சேர்க்கறதுக்கு அவங்களோட ஆதரவு மட்டும் போதாது. இப்ப அந்த யுத்தம் சக்சஸ் ஆகணும்னா மதீனாவாசிகளும் அவங்க நாங்களும் ரெடின்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளோட முடிவை எதிர்பார்த்து அஷீரு அலையன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மதீனாவாசிகள் சஅத் இப்னு முஆத் அவங்களுக்கு விலகி போச்சு. இதுல மதீனாவாசிகளோட நிலப்பாடு ரசூலுல்லாஹ்க்கு தெரியறதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க திரும்பி திரும்பி மஷூரா சொல்லுங்கன்னு கேட்கறதுல இருந்து நாங்க என்ன செய்வோம்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க யார் ரசூலுல்லாஹ், நாங்களும் போருக்கு ரெடினாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பத்ருக்கு ஸ்டார்ட் ஆகும். என்ன காரணம், இதுல நமக்கு என்ன தேவை, என்ன பாடம் தான், அதாவது நாம் எந்த ஒரு விஷயத்தை சக்சஸா செஞ்சு முடிக்கணும்டா இப்படித்தான் அஸ்பாபுகள், அதாவது காரணிகளையும் தாண்டி வெற்றி தோல்வி வாரது என்பது வேறு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்க அவர்களோடு மஷூரா பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது நீங்க கடும் போக்கானவர்களாக நீங்க இருந்திருந்தா மக்கள் உங்களை விட்டு விரண்டோடிடுவாங்க. எனவே நீங்க அவங்க மன்னிங்க, அவங்களோட விஷயங்களை பொறுத்து கொள்ளுங்க. எந்த சமுதாயத்தை மன்னிச்சு எந்த சமுதாயத்தை பொறுத்து கொள்ள சொல்றானோ அல்லாஹ் சொல்றான், அவங்களோட மஷூராவும் பண்ணுங்கன்றான். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க முடிவெடுத்து அல்லாஹ்வுல தவக்குல் வைங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போற இவங்க எந்த அளவுக்கு, ஏண்டா எந்த ஒரு விஷயம் ஒரு சமூக விஷயம்டாலும் அது இப்ப நான் பயான் பண்றேன், நான் ஏண்ட இஷ்டத்துக்கு நான் புதன்கிழமை உட்கார்ந்து ஷாவுக்கு போறோம், நான் ஒரு பயான் பண்ண போறேன் எல்லாம் வாங்கன்னு சொல்லி நான் சொன்னா வேண்டாம், ஒரு ஆர்வம் உள்ள 2 பேர் வருவீங்களா இருக்கும், அப்படித்தானே? அப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், புதன்கிழமை ஒரு பயான் வைப்போமா, கொஞ்சம் உங்களோட மஷூரா சொல்லுங்களேன். உண்மையா எனக்கு ஆசை, ஆனா நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு தெரியல. அப்ப நான் என்ன செய்யணும்டா, உண்மையா இந்த ப்ரோக்ராமை சக்சஸ் பண்ணணும்டா, உங்களின் மஷூராவை நான் எடுக்கணும். அப்போ இஸ்லாமிய, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு தலைவர் ஒரு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார், ஒரு பிரச்சனைகளின் போது மக்களை எப்படி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தார், விளங்காத மக்களோடு அவர் எப்படி நடந்துகிட்டார், மக்கள் எமோஷன் ஆகினா கூட அந்த எமோஷனையும் பொருட்படுத்தாது தன்னுடைய லெக்கை அடைவதற்கு அவருடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறுகளில் இருந்து நமக்கு படிக்கிறோம். இன்னொரு சம்பவம் நடந்தது, இந்த ஹுனைன்ல தான் இதுவும் நடந்தது. அது என்னண்டா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட புறவு நடந்த யுத்தம் தான் ஹுனைன்றது. அந்த யுத்தம் அதுல நிறைய கனிமத்து கிடைச்சி, வழங்குதா, கனிமத்து கிடைச்சி. கனிமத்து கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துல பாக்குறாங்க, நிறைய புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதுவரைக்கும் கனிமத்தை எல்லாம் மதீனாவாசிகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த யுத்தத்துல என்ன ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்கடா, இப்ப மக்காவினுடைய சிச்சுவேஷனை, மக்காவை சூழ உள்ள மக்களை இந்த இஸ்லாத்தை நோக்கி அவங்கள கொஞ்சம் ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. ஆகவே அந்த கனிமத்தை என்ன செய்யறாங்கடா, மக்காவில் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த அக்ரா இப்னு ஹாபிஸ், அதே மாதிரி உயைனா இப்னு ஹிஸன் போன்றவர்களுக்கு 100 ஒட்டகம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, மக்காவில் சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஹுனைன்ல கொடுத்ததை கேள்விப்பட்டு முகமது வறுமைக்கு பயப்படாம அள்ளி அள்ளி கொடுக்குறாராமே அப்படின்ட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்தவங்க சொல்றாங்க, நாங்க வந்தது ஒண்ணு இஸ்லாத்தை விரும்பி வரல, முகமது கொடுக்கிறாரு, இஸ்லாத்துக்கு போனா கிடைக்கும்னு வந்தோம். ஆனால் இன்று எங்கட உள்ளத்துக்குள்ள அந்த பொருளாதாரத்தை விட இஸ்லாம் விருப்பமாக இருக்கிறதுனாங்க. அவங்க வந்தது என்னத்துக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சிச்சுவேஷனை பாக்குறாங்க. அப்ப ஒரு தலைவருக்கு யோசனை, ரைட் இப்ப என்ன செய்யலாம், அது யோசிக்கிறார். ஓகே ரைட், அப்ப புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ் நோக்கம் நல்லோம். ஆனா மதீனாவாசிகளில் உள்ள சிலர் எல்லாரும் அல்ல, ஒரு சில வாலிபர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இதுவரை காலமும் உதவி செஞ்சது நாங்க, பாதுகாத்தது நாங்க, உயிர் கொடுத்தது நாங்க, சண்டை போட்டது நாங்க, எல்லாம் முடிஞ்சு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே பாத்தீங்களா எல்லாம் மக்கால உள்ளாக்களுக்கே அவர் கொடுக்குறாரு மாதிரி ஒரு பேச்சு. இதுல பல விஷயங்கள் இருக்குது.
ஒரு சமூக தலைவருக்கு எவ்வளவு பொறுமை வேணும்ன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம் தான். அப்ப உடனே என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், பாரு இவனுக்கு இவ்வளவு நாள் நம்ம செஞ்சோமே பாத்தீங்களா, நன்றி ஒரு சொட்டிக்குதான்னு சொல்லி நம்ம இதுக்கு பேசாம நம்ம மக்களை இருந்து அப்படியே இருந்தாங்க. அந்த இடத்துல தான் தலைமைத்துவத்துக்கான ஆளுமை வெளியே வருது. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தான், கேள்விப்பட்டான். எல்லாம் முடிஞ்சு மதீனாவாசிகள் எல்லாம் கூப்பிடுறான், தனியாக எடுக்கிறாங்க ஒரு இடத்துக்கு. நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேனப்பா அப்படின்னு மதீனாவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் என்னத்துக்கு கூப்பிடாங்கன்னு விளங்கிட்டு சில பேர் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் நாங்க யாரும் அப்படி உங்களை பத்தி நினைக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. சில வாலிபர்கள் தெரியாம பேசிட்டாங்க, யார ரசூலுல்லாஹ்னு மண்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கொள்ள வேணா, நாங்க அப்படி ஆட்கள் இல்லைன்னு மாதிரி சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் அமைதியா அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? முதலாவது, நீங்கள் எல்லாம் வழிகாட்டில் இருந்தீங்களே, அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு நேர்வழி தரலையா? முதல் கேள்வி. ஆமா யார் சொல்லலாம். ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு கூட்டம் கூட்டமா அங்க இங்க இருந்தீங்களே, அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்குள்ள ஒற்றுமை உண்டாக்கலையா? ஆமா யார் சொல்லலாம். மூணாவது என்னது, நீங்கள் எல்லாம் கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு பொருளாதார செழிப்பை தரவில்லையான்னு. ஆமா யார சொல்லலாம். இப்போ நீங்க அடுத்த இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு இப்போ வரும், நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் மறுபடியும் அவங்ககிட்ட நினைவுபடுத்துறாங்க. இப்போ நீங்க கேட்கலாமே, நீங்க மக்காவில் உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருந்த போது மதீனாவிலே உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பையும் உதவியையும் தரவில்லையா? நீங்க கேட்கலாம், நியாயமான கேள்வி. நீங்க எங்களை பாதுகாக்கலையா? நாங்க உங்களுக்கு அபயம் தரலையா? இந்த மார்க்கத்துக்கு நாங்க உதவியாளர்களாக இருக்கலையா என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்றேன், ஹிஜ்ரத் என்ற இந்த சிறப்பு மட்டும் இல்லை என்றால் நானும் மதீனாவாசியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மதீனாவாசிகள் எந்த பாதையில போறாங்களோ அதுதான் என்னுடைய வழி. மதீனாவாசிகள் யாரோட ஒத்துமை ஆயிக்கிறாங்களோ அவங்களோட தான் நான் ஒத்துமை ஆயிப்பேன். மதீனாவாசிகள் யாரை துண்டிக்கிறாங்களோ நான் அவர்களை துண்டித்து விடுவேன் என்று சொல்லிட்டு ஒரு பாயிண்ட தலையில போட்டாங்க. இவர்கள் எல்லாம் ஆடுகளோடும் மாடுகளோடும் ஒட்டகங்களோடும் செல்லும் போது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்வது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டாங்க. எவ்வளவு கேள்வி! இதுதான் ஆளுமைன்னு சொல்றது. அதுக்கப்புறம் யாராவது பதிலா பேசிப்பாங்க? இல்ல, யார சொல்லலாம் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த தூதரை உசுருக்கு மேல விரும்பின மக்கள் அவங்க. இது ஒரு எதர்ச்சியா அவங்களுக்கு திடீர்னு நினைச்சிட்டாங்க. வணங்குதா? அது ஏற்கதான், மனசு அப்படித்தானே. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில அந்த வரலாற்றை படிக்கும் போது நமக்கு கிடைக்கிற வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்தது, அவங்க அந்த பர்சனாலிட்டி, அந்த லீடர்ஷிப், அவங்களோட அதை எப்படி கொண்டு போனாங்க. இது அப்போ ஒரு தலைவராக, ஒரு குடும்ப தலைவராக, ஒரு கணவராக. இப்ப நம்மெல்லாம் நிறைய பிஸி தானே. நம்ம கம்பெனிக்கு ஒரு அவசரமான வேலையா போய்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், நான் நம்ம ஒய்ஃபு நான் வாங்கல ஓடி பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்க ஓட்ட போடிப்பீங்களா? வைக்க மாட்டேங்க. ரசூலுல்லாஹ் எப்போ வைக்கிறாங்க தெரியுமா? யுத்தம் முடிஞ்சு வரக்கூட வைக்கிறாங்க. ஆயிஷா நாயிட்டு சொல்றாங்க ஓடிப்பா மாட்டாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க கொஞ்சம் முன்னுக்கு போங்கப்பா. சரி எப்போ எவ்வளவு முன்னுக்கு கொஞ்சம் போங்களேன் அப்படின்ட்டு போட்டு ஓடிப்பாமே அப்படின்னாங்க. சின்ன பிள்ளை மாதிரி. இவங்களுக்கு 53 வயசு, அவங்களுக்கு அப்பதான் நான் நினைக்கிறேன் ஒரு 15, 16, 17, 18 வயசு நினைக்கிறேன். எவ்வளவு தலைவர்ன்றது வெறுமனே எப்பவுமே அவர் ஒரு ஜாதி இந்த வேற உலகத்தில் இருக்கிற தலைவர் ஆகிக்கப்படாது. அவர் மனிதன் தான். மனிதனுக்குரிய அத்தனை இயல்புகளும் எல்லா விதமான குணங்களும் எல்லா விதமான விஷயங்களும் ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய அற்புத தலைவர். அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையை நமக்கு வாழ இயலாதுன்னு நினைக்கிற அளவுக்கான தலைவர் அல்ல அவர். சாதாரண மனுஷன் என்னவெல்லாம் செய்வானோ எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணினார். எல்லா விதமான மனிதர்களையும். ஒரு ஆள் வாராரு, ஹுனைனில் நடந்த சம்பவம் இப்ப நான் சும்மா அவங்ககிட்ட நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிடுமா, நான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஒரு சப்போர்ட் ஒன்று தரையிலுமான்னா நீங்கள் செய்வீங்க, அப்படித்தானே? நான் சொல்றேன், என்னது ஒரு 10 ரூபா காசு தரேன் நீங்க தருவீங்களா? கேட்கறது பிச்சை, அதுக்குள்ள டிமாண்ட் வர அவரு, அப்படிதான் சொல்லுவீங்க. ஒரு ஆள் வரார், ரசூலுல்லாஹ் அந்த நஜ்ரான் நாட்டு உடுப்பு போடிக்கிறாங்க, அதை மேல போடிக்கிறாங்க, புட்டிச்சு பராசுன்னு இழுத்தார் ரசூலுல்லாஹ் அந்த மேனி எல்லாம் அப்படி செவந்து சஹாபாக்கள் அடிக்க போறாங்க. சும்மா இருங்க, யா முஹம்மத் முர்லி மின் மாலில்லாஹி அல்லதி ஐந்தக்னா, உங்கள்கிட்ட தான் நிறைய இருக்குது, எனக்கு தர சொல்லுங்க. நாங்க உன்னை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுப்பாங்க, என்னடா இது மனுஷத்தன்மை இல்லையாடான்னு கேட்டாங்களா? என்ன சொன்னாங்க? சிரிச்சு போட்டு சொன்னாங்க, ஏதாவது கொடுங்க பாருங்க. இதான் தூதர். சுப்ஹானல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரின்னா என்னமோ நல்லா தொழுது காட்டினாங்க, சல்லு கமார் ஆய்த்துமோனி உசல்லியில மட்டுமல்ல, நல்லா எப்படி ஒழு செஞ்சாங்க அதல்ல, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணினாங்க, எப்படி மனிதர்களோட நடந்தாங்க. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கெல்லாம் அங்கே இங்கேயும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மரத்துக்குள்ள தூங்கிக்கிறாங்க, வாள் மேல மரத்தில் கொள்வீங்க, சரிதானே? ஒரு கிராமப்புறத்து அரபி ரகசியமா ஒழிச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் தூங்கி இந்த இடத்துல வாழை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் எழுப்புறான். எழுப்பி முஹம்மத் மையம் நாக்க மின்னி,
வாழை கையில வச்சுக்கிட்டு இவன் இப்போ உன்னை காப்பாத்துறியாருன்னு கேட்டான். ரசூலுல்லாஹ்க்கு தான் அந்த வாழை பார்க்கறத விட ரப்ப பத்தி தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றினால் சொன்னாங்க அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அந்த வார்த்தை சொன்ன உடனே அவரே அறியாம கையில இந்த கீழே வாள் விழுந்துட்டு, என்னடா இப்பயும் அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு அந்த ஆள். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாழை கையில் எடுத்தான். இப்போ ஒன்ன காப்பாத்துறியாருன்னு கேட்டான். அப்போ உடனே அந்த ஆள் என்ன சொன்னார்? குன் ஹைர ஆகிதினார். ஒருத்த இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வாழை எடுத்தா என்ன செய்வானோ அப்படி எடுத்தவர்களில் நல்லவர்களாக நீங்கள் இருங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அத்தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றியானா? இல்ல சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யறேன். என்ன ஒப்பந்தம்? இதுக்கு பிறகு உங்களோட நான் சண்டை பிடிக்க வரவும் மாட்டேன், யாராவது வந்தா அவங்களோட உதவிக்கு வரவும் மாட்டேன். இது உங்களுக்கு எனக்கு ஒன்று ஒப்பந்தம். கலிமா சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல்லா சபீலஹும், போ தப்பி போட்டு அனுப்பிட்டான். இப்போ நமக்கு இந்த மாதிரி இடத்துல கிடைச்சிருந்தீங்க, அதுவும் அந்த காலம் போருடைய காலம், என்ன நடந்துக்கு ஆளை தூக்கு போட்டிப்போம், இருந்தாண்டா வந்து நம்மளை கொல்றதுக்கு. அவர் போய் என்ன சொன்னார் தெரியுமா? ஜித்துக்கும் மின் இந்தி கைரின் நாஸ், மனிதர்களிலேயே நல்ல மனுஷன் நான் வந்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியும், அதாவது யமாமா பகுதியிலிருந்து வந்த ஒரு சுமாமா என்றவர், சுமாமா பின் உசால், பள்ளியில கட்டி போட்டிருந்தாங்க ஆளை. பள்ளியில ரசூலுல்லாஹ் பள்ளியில ஒரு தூண்ல அவரை கட்டி போட்டிருந்தாங்க. வருவாங்க, என்ன சுமாமாண்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க என்ன கொல்றண்டா அதுக்கு தகுதியான ஆள் தான் நான். நீங்க என்ன விட்டீங்கண்டா என்னல என்னத்தை கேட்டாலும் நான் தருவேன். நான் என்ன பொருளாதாரம் மிக்கி இந்த ரெண்டுல ஒண்ணச்சுங்கடா. ரசூலுல்லாஹ் ஒன்றும் மேல போய்த்தான். திருப்பி அடுத்த நான் வந்து என்ன சுமாமாண்டாங்க, நீங்க கொல்றண்டா அதுக்குரிய ஆள் தான் நான். ஏன்னா நான் உங்களுக்கு அவ்வளவு அநியாயம் பண்ணி தான் இருக்கிறேன், அப்படித்தானே? அதே என்ன நீங்க என்னை கைவிட்டீங்கண்டா என்ன மாதிரி உங்களுக்கு நன்றி உள்ளவத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, என்ன வேண்டாலும் கேளுங்க தரேன். மூணாவது நாள், இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த தலைமைத்துவ ஆளுமையை பாருங்க, அல்லாஹ் கொடுத்த இல்ம. மூணாவது நாள் வந்து சொல்றாங்க, சும்மா அவுத்துருங்கண்டா. எப்படிக்கும்? என்னடா இவ்வளவு காசு தாரன்னு சொன்னா, இப்படி சொன்னா, கொல்லவும் இல்லை, சும்மா அவுத்துறாங்க ரசூலுல்லாஹ். என்ன ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரனா? நவுது பில்லாஹி மின்னா. என்ன செஞ்சாங்க? அவுத்துட்டா என்ன செய்ய போறான்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். வணங்குதா? அவுத்துட்ட உடனே இவன் போய் அந்த சும்மா மறந்துவாங்க, போய் குளிச்சுட்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதுதான் ஆளுமைன்றது. வந்து சொன்னாரு, என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே வெறுப்பான ஒரு முகம் இருக்கும்னு சொன்னா அது உங்களோட முகமா தான் எனக்கு இருந்தது. இந்த உலகத்திலே இன்னைக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச முகம் உங்களோட தான். இந்த உலகத்திலே வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கும்டா அது இந்த இஸ்லாத்தை தான் நான் விருத்திருந்தேன். இன்னைக்கு உலகத்துல விருப்பமான மார்க்கம் இருந்தா அது இந்த இஸ்லாம் தான்டாங்க. இதை மாத்தினது என்ன? ரசூலோட ஹுலுக், பண்பு. இந்த பண்பாடு நம்மகிட்ட வரணும்டா. எப்படி சும்மா வருமா? வரலாறு நமக்கு தெரியணும் சகோதரர்களே, இதை படிக்கணும் சகோதரர்களே. நான் சொன்னதெல்லாம் சிம்பிள் தான். நாங்கள் இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய பண்பாடுகளை நாங்கள் படிக்கணும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாவுடைய வரலாறை நீங்க படிச்சா ரசூலுல்லாவோட வரலாறை மட்டும் படிக்கல, சஹாபாக்களை நீங்க படிச்சே ஆகணும். எப்படி சஹாபாக்கள் ஒத்துழைப்பா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அபூஜஹலுடைய வரலாறு படிக்கணும், உத்துபாட வரலாறு படிக்கணும், ஷைபாட வரலாறு படிக்கணும், அபூலஹபுடைய வரலாறு படிக்கணும். அப்போ ஒரு பல வகையான சமூகத்தோட வரலாற்றுக்கு மத்தியில், பல வகையான மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நல்ல பண்போடு நடந்தார்கள் என்பதை நீங்க தெரிகிற நேரத்தில் அதுல கிடைக்கிற பெனிஃபிட், அதுல கிடைக்கிற நன்மை, உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைகிற அந்த பலன் என்பது கற்பனையிலே சொல்ல முடியாத அளவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு படிக்கிறது என்பது ஒரு விருப்பமாக உங்களுக்கு மாறும். நீங்க இன்றைக்கு முடிவெடுக்கணும். நிறைய பேர் ரசூலோட வரலாறு தெரிஞ்சுதான் இருப்பீங்க, தெரியாமங்க வந்து உட்கார்ந்து இருக்கல. ஆனாலும் நாங்க ஃபுல்லா இது ஒருக்க பார்ப்போம். எத்தனை இப்ப நான் கையில் வச்சிருக்கேன், இந்த பாருங்க, சிரா அன்-நபவிய்யா, சின்ன ஒரு கிதாபு தான். இதை மொழிபெயர்த்தா கொஞ்சம் வேண்டாம், தமிழ்ல பெருசா தான் வரும். இது வந்து ஒரு அரபுலக ஒரு மிகப்பெரிய அறிஞர் எழுதிக்கார். இது பாத்தீங்கன்னு சொன்னா இது இலங்கையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம். அவர் அரபுலகத்துக்கு எழுதின ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நூல். இதே மாதிரி தமிழ்ல ரஹீக்குல் மக்தூம், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. நாங்க இஸ்லாமிய வரலாறை படிக்கிற நேரத்தில், குறிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிக்கிற நேரத்தில் சில விஷயங்கள் புனைஞ்சு கட்டி மிக்கிறான், இட்டு கட்டப்பட்ட மௌதுவான வரலாறுகள் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பத்தி பிறக்கும் போதே அப்படி பிறந்தாரு, இப்படி பிறந்தாரு, இந்த மாதிரி நிறைய கதைகள் எல்லாம் கட்டிக்கிறாங்க. அப்ப அதுகளெல்லாம் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு ரஹீக்குல் மக்தூமை பொறுத்தவரை மேக்சிமம் சரியான தகவல்கள் பதியப்பட்ட ஒரு நூல், சரிதானே? அதுலேயும் நிறைய சில செய்திகள் இருக்குது, பலவீனமான எடுக்க முடியாத தகவல்கள் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வீதம் இருக்குது. அதுகளை நாங்கள் என்ன செய்யணும்னா படிக்கிற நேரத்தில் உலமாக்களோட கண்டெக்ட் பண்ணி இந்த சம்பவம் சரியா, ஏன்னா உங்களுக்கு படிக்கும் போதே விளங்கும் இந்த சம்பவம் சரியா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. சில வந்து யதார்த்தமே உங்களுக்கு சொல்லும் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குமான்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உலமாக்களோட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த வரலாறுகளை நீங்கள் படிக்கணும். இந்த வரலாறுகளை படிக்கிறதால உள்ள நன்மைகள் என்பது ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய நாம சொல்லிக்கிட்டே போகலாம். சில குறிப்பாக சொல்றதா இருந்தா,
அதாவது மாரிஃபத்து அஸ்பாபின் நுசூல், இந்த புத்தகத்தில் அதாவது ஒரு தலைப்பு போட்டிக்கிறாங்க, அல் ஃபவாயித் மின் திராசத்தி சிரா அந்நபவியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி இதுல, இது அரபு நூல், தமிழ்ல அதுல போட்டிக்கிறாங்க. அதுல முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, மாரிஃபத்து அஸ்பாபின் நுசூல், அதாவது குர்ஆன் வசனங்கள் இறங்கின காரணங்கள் நமக்கு தெரியும். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹுதைபியா உடன்படிக்கை சொல்றேன், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரான்றான். மரத்தடிக்கு கீழே பையத் செஞ்சவங்க அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டான்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்போ இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்து இஸ்லாத்துக்குள்ள வாரண்டா நீங்க ஒரு தலைவர்கிட்ட பையத் செய்யணும்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பையத் வாங்கி தர்றாங்க. இது என்னத்துக்கு வந்தது? ரசூலா ஏன் இது வாங்கினாங்கன்னு தெரியாத, இது பின்னணி தெரியலன்னா அப்படித்தானே இந்த போட மாட்டின மாதிரி ஜமாத்துல் முஸ்லிமீனில் சேருங்கன்னு ஒரு கூட்டம் காபிராகி தர்றாங்க ஒரு கூட்டம். அப்ப இந்த மாதிரி இல்லாம குர்ஆனுடைய வசனங்கள் ஏன் இறங்கிச்சு? இன்னா ஃபதஹ்னா லக நான் சொன்னேன் எப்ப இறங்கிச்சு. அப்ப அந்த வசனம் இறங்கின நேரத்தை அந்த வரலாற்றோட நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது ஏற்படுற அந்த பதிவு என்பது வித்தியாசமானது. அதுல ஏற்படுற அந்த விளக்கம் புரிதல் மிக வித்தியாசமானது. அதே மாதிரி நாங்க பாக்குறோம் இந்த இன்னா அதாவது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனத்தை ஒரு முறை உமர் பின் கத்தாப் கிட்ட சொல்றாங்க, அமீருல் மூமினீன் உங்களோட குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, லவ் அலிம்னா, எங்களுக்கு அந்த வசனம் இறங்கி இருந்தா நாங்க என்ன செஞ்சுப்போம்னா நாங்க அதை பெருநாளா கொண்டாடுவோம் நாங்க. ரசூல் அதாவது உமர் பின் கத்தாப் சொல்றாங்க, அந்த வசனம் எப்ப இறங்கிச்சுன்னு எனக்கும் தெரியும், அது அரஃபாவுடைய தினத்துல யௌமுல் ஜும்மால ஒரு பெருநாள் தினத்துல இறங்கிச்சு எங்களுக்கு அது அப்படின்றாங்க. அப்ப வசனங்கள் இறங்குற அந்த பின்னணியோட வசனங்களை தெரிஞ்சு கொள்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து தாயிகள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு கண்டிப்பா அவங்க தெரிஞ்சிருக்கும். அப்பதான் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை எப்படி கொண்டுட்டு போகணும் அவசரம். நமக்கு எப்படின்னு கேட்டா, நமக்கு இன்னைக்கு பிரச்சாரம் தொடங்கினா நாளைக்கு ரிசல்ட் தெரியணும், இல்லாட்டி வேலைலப்பா இவனுக்கெல்லாம் சொல்லி வேலைலப்பான்றது. ஒரு நபி 950 வருஷம் இருந்தார் அந்த மக்களோட. 950 வருஷம் கொஞ்ச நாளா. நம்ம என்னன்னு கேட்டா, நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணினா இன்னைக்கு பயானை ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் 100 பேர் இருந்தா தான் நம்ம சக்சஸ். 2 பேர் வந்தா என்னப்பா ஒன்றும் வேலை இல்லையா, அப்ப மக்கள் ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ரசூலோட வரலாறு படிக்கும் போது இது உங்களுக்கு தெரியும். என்னது பிரச்சாரம் என்றது நிறைய கிரௌட் எல்லாம் வராது, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவங்களோட பிரச்சாரத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஃபெஸ்ட்டுக்கு வாரது அண்டன்றைக்கு கூலி வேலை செய்யற சாதாரண ஏழைகள் தான் வருவாங்க. பணக்காரர்கள்லாம் பெருமையடிச்சுக்கிட்டாங்க, நாங்க வந்து இந்த பிலாலோட சுவைபோட எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், இப்னு மஸ்ஊத் எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனியான சபை தாங்கன்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்ட்ட? அப்ப ரசூலோட வரலாறை படிக்கிற நேரத்துல தாயிகள், தாவா என்பது அவசரப்பட்டு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் அல்ல. நாம இன்னைக்கு தாவாவை ஸ்டார்ட் பண்ணா அடுத்த கிழமையே பெரிய கிரௌட சேர்க்கிறது அப்படி அல்ல. காலம் தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை. ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தர மாட்டீங்களா? அலா தஜ்அல்லாஹ லனா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எவ்வளவு காலத்துக்கு நாங்க இவங்க அடி வாங்குறது, எவ்வளவு காலத்துக்கு நாங்க அப்படி நாங்க ஹப்பாப் இப்னு அரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன உங்களுக்கு முன்னுக்குள்ள ஆட்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஹக்குக்காக சத்தியத்தை சொன்னதற்காக கொண்டு வந்து நிலத்துல புதைச்சி 2 துண்டாக வெட்டினாங்க. மாயசுத்துஹு ذلك عن ديني, அதுக்காக அவங்க மார்க்கத்தை விட்டு ஓடல, இரும்பு சீப்பால இழுத்தாங்க, ரத்தமும் சதையுமா வடிஞ்சது. மாயசுத்துஹு ذلك عن ديني, மார்க்கத்தை விட்டு அவங்க ஓடல. வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், என்ன அவசரப்படுறீங்களான்னாங்க. என்னது அப்படின்னா அவர் வந்து ஒன்றும் மோசமெல்லாம் கேட்கல, அவரோட எமோஷனை பார்த்தாங்க. ஆகா இவரு ரொம்ப எமோஷனாகி வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன்னாங்க, அவசரப்படாதீங்க. ஒரு தலைமை, ஒரு 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 நபி எப்படி இருந்தாங்க, இதுதான் சகோதரர்கள் நமக்கு பாடம். என்ன சொன்னாங்க அதோட நிப்பாட்டினாங்களா? சில ஆளுக்கு வந்து எல்லாத்தையும் பிளஸ்ஸா பேசவே மாட்டான், மைனஸ் தான் பேசுறதெல்லாம். அது சரி வராப்பா, பிசினஸ் ஒன்று பட பாரு, அதெல்லாம் சரி வராப்பா. அப்ப எதுதான் உனக்கு சரி வரும்? ஒண்ணுமே சரி வராண்டா, அப்ப எது சரி வரும்? அப்ப ரசூலுல்லாஹ் அவசரப்படாதீங்கன்றதோட இப்ப வல்லாஹி அடுத்து சொல்றாங்க, இது மைனஸ். முதல்ல சொன்னது அவசரப்படாதீங்கன்றது ஒரு மைனஸ் தான். சொன்னாங்க வல்லாஹி ல யுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ருனா, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். ஹத்தா யஸீர ராகிப் மின் சன்ஆ இலா ஹதரமௌத், சன்ஆல இருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒருவர் தனியே போவார். லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் தான் பயப்படுவார். அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு சூழல் வரும். ஒரு பெண் தனியே போவா, அல்லாஹ் தவிர யாருக்கு பயப்படும்? ஒரு ஆட்டு இடையன் ஆட்டை ஓனாய் பிடிச்சி போடுறது பயம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். அப்போ ஒரு நிதானத்தை ரசூலுல்லாஹ் வரலாறு நமக்கு சொல்லித்தரும். எவ்வளவு மோசமானவர்கள் நமக்கிட்ட இருந்தாலும் அவர்களை அழகான முறையில கையாளுவது எப்படி என்கிற பக்குவத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நீங்க சரியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும். நல்ல ஒரு மார்க்கத்தில் ஒரு சரியான மெச்சுவர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலையை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நமக்கு படித்தரும். அது ஒரு முஅஜிஸா. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்பது ஒரு முஅஜிஸா, அதை கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது தாவாவுடைய படித்தரங்கள் எப்படி, எதை முதல்ல சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த நிலையில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை நம்ம படிக்கும் போது நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒரு மணித்தியாலம் கூடிட்டு நினைக்கிறேன்.
இன்ஷா அல்லாஹ் மாதத்தில் ஒரு முறை, மாதத்தில் இப்போ நம்மளோட பயான் வார வாரம் நடக்குது தானே, மாதத்தில் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம்னா ரசூலுல்லாஹ்வோட வரலாறை படிப்போம். அப்படித்தானே? நீங்களும் வாசிங்க. இப்போ நான் படித்து தந்து தான் நீங்கள் படிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் என்ன தான் நம்ம கேட்டாலும் ஒரு 50 பயானை கேட்குறது ஒன்று தான், இங்கே வந்து நேரம் ஒரு பயானை நீங்கள் கேட்குற ஒன்று தான். இது உயிரோட்டமாக இருக்கும். நான் நேரடியாக இருக்கிறோம், நேரடியாக கேட்குறோம், நேரடியாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நம்ம கேட்குற யூடியூப்பில் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு அது மூடு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு யோசனை இன்னொரு பக்கம் இருக்கும். அதை விட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், அதுக்காக ஒரே நாள் ரசூலோட மதீனா வாழ்க்கையை முடிச்சு ஹிஜ்ரத்து முடிச்சு ரசூலோட மரணம் வரைக்கும் படிக்கலை, இப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே? மந்த்லி ஒரு நாள் ரசூலோட வரலாறு ஆரம்பத்திலிருந்து, ரசூல்லா பிறந்ததுலேருந்து, ரசூலோட அந்த சூழல் எப்படி இருந்தது, அந்த கால மார்க்கங்கள் எப்படி இருந்தது, என்னென்னலாம் மூட நம்பிக்கைகள் இருந்தது, ரசூலா அதை எப்படி ஒழிச்சாங்க, எப்படி பாடுபட்டாங்க, அதாவது உளவியல் ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி வெண்டாங்க, அந்த மக்களை வெல்றதுக்கு அவங்க கையாண்ட முறைகள் என்ன, அவங்க செஞ்ச பொறுமை என்ன, ஏன்னா மக்கா வாழ்க்கையில் என்னென்ன அநியாயங்கள் அவங்க பண்ணினாங்க, எல்லாத்தையும் எப்படி பொறுமையாக கையாண்டார்கள், ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்த அநீதிகள் என்ன, ஹபஷாவுக்கு அவங்க ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் போனாங்களே, அவங்க ஏன் திரும்பி வந்தாங்க, அங்க என்ன நடந்தது, அங்க போய் இவங்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் பண்ணினாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது ஏன், மக்காவிலே அவங்க 3 வருஷம் ஒரு இடத்துல அவங்க சாப்பாடு இல்லாமல் அடைக்கப்பட்டாங்களே அது என்னது, தாயிஃபுக்கு போனாங்க அங்க என்ன நடந்தது, அதே மாதிரி திரும்பி வந்தாங்களே அதுல இட்டுக்கட்டப்பட்ட பல விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அது அதே மாதிரி மதீனா வாழ்க்கை, மதீனால என்ன நடந்தது, போன ஆரம்பத்தில் என்ன நடந்தது, யூதர்களால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, யூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் பண்ணினாங்க அதுல என்ன நடந்தது, முனாஃபிக்குகளால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க அதுல என்ன நடந்தது, ஒவ்வொரு யுத்தங்கள்லையும் நடந்த விஷயங்கள் என்ன, பத்ர்ல என்ன நடந்தது, உஹுதுல என்ன நடந்தது, கந்தக்ல என்ன நடந்தது, அதே மாதிரி தபூக்ல என்ன நடந்தது, இது மாதிரியான விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, பல்வேறு மார்க்க விவகாரங்கள், கருத்து முரண்பாடுகள் அதை எப்படி கையாண்டாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் என்னென்ன வகையான கருத்து முரண்பாடுகள் வந்தது, இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு சஹாபாக்கள் என்னென்ன வகையான ஒத்துழைப்புகளை வழங்கினாங்க, சில சஹாபாக்கள் எப்படி பிழையாக நடந்து கொண்டாங்க, பிழையாக சஹாபாக்கள் நடக்கிற நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி அழகான முறையில் அதை கையாண்டாங்க, சில நயவஞ்சகர்கள் செய்த மோசமான விஷயங்களை ரசூலுல்லாஹ் எப்படி கடந்து போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு வந்து மஸ்ஜிதுகள் கட்டினாங்க, ரசூலுல்லாஹ் நயவஞ்சகர்கள் விஷயத்தில் எப்படி கருணையாக நடந்தாங்க, இது மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் படிக்க வைக்கிறோம். முக்கியமான வரையும் சுருக்கமாகவும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம் வைக்கலாமான்னு யோசிக்கிறோம். இது உண்மையாக நீங்கள் எல்லாருமே ரசூலோட வரலாறு நாங்கள் மேக்சிமம் படிச்சுக்கிறோம், தேவையில்லைன்னு சொன்னால் தேவையில்லை, இல்லை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிக்கலாம். என்ன மஷூரா சொல்கிறீங்க? ஒவ்வொரு மாதத்தில் உள்ள முதலாவது வாரம் அப்படித்தானே நம்ம ஒரு வச்சுக்கணும். இது லாஸ்ட் வீக்கா, இந்த இன்னொரு வாரம் இருக்குது. அப்போ ஃபெஸ்ட் வீக்னா இந்த வார கிழமைக்கு அடுத்த கிழமை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் ஃபெஸ்ட். அப்போ நவம்பர் ஃபெஸ்ட் இன்ஷா அல்லாஹ் சேம் இதே தலைப்பில் போட்டோம் அப்படித்தானே? இல்லை இந்த வளமையான கிளாஸ் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இது இல்லாமல் இன்னொரு நாளைக்கு நீங்கள் வர உங்களால் முடியுமாக இருந்தால் நான் ரெடி. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் நாங்கள் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக, ஏன்னா நம்ம யாருக்காகவும் இதை செய்யலை, பொருளாதாரத்துக்காக நீங்கள் தான் எனக்கு காசு ஆதாரிங்க இல்லை, இதுக்காக நம்ம யாரும் பண்ணலை, அல்லாஹ்வுக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இதில் நேரங்களை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்காலத்தில், இன்றைக்கே நீங்கள் முடிவெடுக்கணும் இயலாது, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரங்களை ஒதுக்கி நாங்கள் அந்த விஷயங்களும் வீக்லி முதலாவது வாரம் இன்ஷா அல்லாஹ் ரசூலோட வரலாறு படிப்பேனா. பெண்கள் இதே மாதிரி என்ன இப்போ கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, பெண்கள் ப்ரோக்ராம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.